ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து நியூ மதர்ஸ்க்காக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். நான் வந்து நியூ மதரா இருந்தபோது நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன், எனக்கு வந்து அது என்ன மாதிரிலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, என்னோட டாக்டர் எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணாங்க, நான் வந்து மதர் மில்க் கொடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு என்னெல்லாம் வந்து சாப்பிட சொன்னாங்க. ஸோ நான் எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்கலாம் வந்து என்ன ஸ்பெஷலாக சாப்பிட சொன்னாங்க, அப்புறம் என்னோட மிட்வைஃப் எனக்கு கொடுத்த அட்வைஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இதுல எதுவுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ நான் ஜஸ்ட் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ இதுல வந்து உங்களுக்கு எது ஒத்துக்கும், ஒத்துக்காது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்க இந்த விஷயத்துல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட டாக்டர் வந்து எனக்கு குழந்தை பிறந்த உடனே எனக்கு கொடுத்த அட்வைஸ் என்ன அப்படின்னா, நிறைய வந்து தண்ணி குடிக்க சொன்னாங்க. அது வந்து மில்க் செக்ரேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட பாடி வந்து ஹீல் ஆகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய தண்ணி குடிக்க சொன்னாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய வந்து தண்ணி தாகம் இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொன்னாங்க. ஸோ நான் வந்து எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது. ஸோ மில்க் செக்ரேஷனுக்கு, அதுக்கப்புறம் ஹீல் ஆகி வர்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்புறமா வந்து ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட், நம்மளுக்கும் குழந்தைக்கும் இருக்கிற ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து இங்கே நெஞ்சில் மேலே போட்டு படுத்து தூங்க வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நிறைய பண்ண சொன்னாங்க. ஸோ அது வந்து நம்மளோட மில்க் செக்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கண்டிப்பா 2 to 3 hours ஒன்ஸ் வந்து நீங்க குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பா வந்து நீங்க ஒரு 2.5 hours ஆவது நீங்க வந்து குழந்தைக்கு கேப் விடணும். அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து டைஜஷன் கரெக்டா நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஆகி அவங்க வந்து அழுதுட்டே இருப்பாங்க, வயிற்று வலி வரும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 hours கேப் விட்டு விட்டு நீங்கள் அந்த 2.5லேருந்து 3 hours கேப் வந்து கண்டிப்பாக நீங்கள் விடணும். அப்படி விட்டு விட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து மில்க் செக்ரேஷனும் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒன்ஸ் வந்து எம்டியாக தான் வந்து அதோட தேவைகள் அதிகரிக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து மில்க் செக்ரேஷனும் வந்து ப்ராப்பராக நடக்கும். அதனால நைட்டு பகல்னு பார்க்காம 2 ஹவர்ஸ்லேருந்து 3 hours வந்து கேப் விட்டு கண்டிப்பாக மில்க் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொன்னாங்க எனக்கு. அதை வந்து நான் கண்டிப்பாக நல்லா ஃபாலோ பண்ணேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் இப்போ வந்து ஃபுட்டு பற்றி பேசலாம். ஃபுட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், பூண்டு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மில்க் செக்ரேஷனுக்கு. பூண்டு வந்து என்னென்ன ஃபார்மில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, பூண்டு பால் பண்ணி குடிக்கலாம். பூண்டை வந்து இதில் பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து கன்சியூம் பண்ணலாம். அதை வந்து மார்னிங் டைமோ இல்லை ஈவினிங்கோ எந்த டைமில் உங்களால் முடியுதோ அதை நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி பூண்டு வந்து நிறைய சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களோட ஃபுட்டுலேயே வந்து நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம். அதாவது வந்து ரசம்ல வந்து பூண்டு சேர்த்துக்கலாம், அப்புறம் பூண்டு சட்னி, அப்புறம் பூண்டு பொடி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்டில் டீ அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. ஸ்டில்லன்னு சொல்லுவாங்க ஜெர்மனில். ஸ்டில்லன் அப்படின்னா வந்து ஃபீடிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபீடிங்க்குன்னு தனியாக ஒரு டீ தருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ பேக் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம சுடுதண்ணியில் போட்டு குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது வந்து நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் எல்லாமே. வந்து சீரகம், ஓமம், அப்புறம் வந்து பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது, அப்புறம் சோம்பு, அதான் பெருஞ்சீரகம்ங்கிறது தான் சோம்பு. இது எல்லாமே வந்து அந்த டீல இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது நீங்கள் வந்து ஒன் டைம் வந்து குடிச்சிங்க அப்படின்னாலே அது வந்து நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அது நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சனால நான் வீட்லேயே கூட அதை வந்து போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு அதை வந்து குடிக்கிறது தான். ஸோ அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்புறமா பார்த்தீங்கன்னா, கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதாவது கீரைகள் வந்து நிறைய நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம ஊரில் நிறைய கீரை கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து டெய்லி ஒரு கீரை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. லைக் நம்மளுக்கு வந்து அயன் வந்து
நம்ம ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நிறைய பிளட் லாஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து அயர்ன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரும்ப நீங்கள் வந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு, உங்களோட ஹீமோகுளோபின் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிரெஸ்ட் ஃபீடிங்க்கும் வந்து கீரை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நீங்கள் வந்து டெய்லி ஒரு கீரை எடுத்துக்கோங்க. அதுவும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீரை வந்து கண்டிப்பாக நான் ரெக்கமெண்டே பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடலாம். டெய்லி ஒரு ஒரு கீரை நீங்கள் வந்து சாப்பிடுங்க. அடுத்தது வந்து வெந்தயம். வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நிறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூனை வந்து நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு, அதை நீங்கள் வந்து மார்னிங் எந்திரிச்சு அந்த தண்ணியும் குடிச்சிட்டு, முடிஞ்ச அளவுக்கு அந்த வெந்தயத்தையும் நீங்கள் வந்து சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெந்தய குழம்பு, அப்புறம் இட்லி, வெந்தய இட்லி அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து வீட்டில் பண்ணி சாப்பிட்லாம். அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மில்க் செக்ரேஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு உடம்புல இருக்கிற அந்த புண்ணு, அந்த ஸ்டார்டிங் ஸ்டேட்டில் வந்து புண்ணெல்லாம் இருக்கும் நம்மளோட உடம்புல, இன்டர்னலாக வயிற்றுலலாம் புண்ணு இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆறுறதுக்கும் வந்து வெந்தயம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் டிப் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறமா வந்து பாவக்காய், அப்புறம் வந்து இந்த சுண்டைக்காய் இருக்கும் தெரியுங்களா? பச்சை கலர் சுண்டைக்காய், அது பச்சையாக இருக்கிற சுண்டைக்காய், அதெல்லாமே வந்து மில்க் செக்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து டெய்லி பேசிஸில் எடுத்துக்கலாம். இல்லை வந்து வீக்லி நீங்கள் டெய்லியும் ஒரே விஷயத்த சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வந்து போர் அடிக்க தான் செய்யும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஒரு பொருளாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த பாவக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கசப்பு தன்மை இருக்கிற ஃபுட்டு, நல்ல ஃபுட்டு, இந்த மாதிரி ஃபுட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மில்க் செக்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரிச் இன் ஃபைபர் ஃபுட்ஸ், அதாவது ஃபைபர் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு, அதாவது நம்ம தானியங்கள், நம்ம வந்து கம்பு, சோளம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய எடுத்துக்கலாம். அப்புறம் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். ஓட்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நட்ஸ் நிறையா சாப்பிட்லாம். நீங்கள் வந்து என்ன நட்ஸ் வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். பாதாம் வந்து எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப நல்லது. மில்க் செக்ரேஷனுக்கு பாதாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் பாதாமும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து ஒரு அளவோடு எடுத்துக்கோங்க. நிறையா எதுவுமே சாப்பிட வேண்டாம். எல்லாமே ஒரு அளவோடு எடுத்துக்கிறது எப்பவுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறமா வந்து இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு பால் சுறா அந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் கிடைச்சது அப்படின்னா அது வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கருவாடும் சாப்பிட்லாம். கருவாடு வந்து கண்டிப்பாக வந்து மில்க் செக்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நீங்கள் வந்து கருவாடு எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷு, கருவாடு, அப்புறம் மட்டன் கூட வந்து மில்க் செக்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மட்டனும் நீங்கள் வந்து நிறையா சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு மில்க் செக்ரேஷனுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேச்சுரலான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து சாப்பிட்லாம். அதனால எந்த தப்பும் கிடையாது. குழந்தைங்களுக்கும் வந்து ஒத்துக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சியூம் பண்ணி பார்த்துட்டு, அவங்களுக்கும் ஒத்துக்குச்சு, உங்களுக்கும் ஒத்துக்குச்சு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இது எல்லாமே எடுத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும், ஜெர்மனியில் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அவங்க வந்து எல்லாமே சாப்பிட்லாம் அப்படிங்கிறதா வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அதனால எந்த தப்பும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒத்துக்குதா, உங்களுக்கு ஒத்துக்குதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தொடர்ந்து அதை சாப்பிட ஆரம்பிக்கலாம். அப்புறமா எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா செலவு ரசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரசம் வச்சு தருவாங்க. அதில் வந்து என்னெல்லாம் போடுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஜீரகம், சுக்கு கொஞ்சமாக போடுவாங்க, அப்புறம் மிளகு, அப்புறம் வந்து பூண்டு, அப்புறம் வந்து கொஞ்சமாக கொள்ளு, அப்புறம் வர கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் வச்சு நல்லா வந்து அரைச்சிட்டு அதை வந்து ஒரு ரசம் மாதிரி பண்ணி, அதுதான் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு ஃபுட்டே வந்து அந்த ரசமில் சாதம் பணிஞ்சு தருவாங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்டாக இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியில் வர்றதுக்கு, அதே மாதிரி வந்து கேஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா? அந்த குழந்தை பிறந்த டைமில் வந்து கேஸ்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ அது எல்லாமே வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ரசம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நிறைய இடத்துல பண்ணுவாங்க. இது வந்து புள்ளப்பெத்த ரசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணி சாப்பிட்லாம்.
இது வந்து கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு தருவாங்க. டெய்லியுமே வந்து அதை சாப்பிட்றதுக்கு செஞ்சு தருவாங்க. அப்புறமா வந்து பனங்கருப்பட்டி வந்து அதுலயே வந்து சுக்கு, மிளகு இதெல்லாம் போட்டு விற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த பனங்கருப்பட்டி வந்து நீங்க வந்து அதை சாப்பிடலாம். எப்போ சாப்பிடலாம் அப்படின்னா, நீங்க குழந்தை பிறந்து ஒரு 10 டேஸ்க்கு நீங்க அதை வந்து சாப்பிடலாம். ஸோ அது வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல இருக்கிற கழிவுகள் ஃபுல்லாக வந்து வெளியில் வர்றதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து எனக்கு என்னோட மிட்வைஃப் வந்து எனக்கு கொடுத்த ஒரு அட்வைஸ் தான், ஒரு டிப்ஸ் தான். என்ன அப்படின்னா, இப்போ வந்து பால் கட்டிக்கிச்சு அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட் தான். இது உங்களுக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. என்னன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து போய் உடனடியாக ஒரு வார்மாக ஒரு பாத் எடுத்துருங்க. அதாவது நல்லா ஒரு சுடு தண்ணியில் வந்து குளிச்சுருங்க. அதாவது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, பொறுக்கிற அளவுக்கான சூட்டில் குளிச்சுருங்க. குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா நீங்கள் குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணுங்கள் உடனடியாக. இன்கேஸ் நீங்கள் ஃபீட் பண்ண முடியல அப்படின்னா, அந்த பாலை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அதை வெளியில் எடுத்துடணும். அதே மாதிரி வந்து நீங்கள் இன்கேஸ் குளிக்க முடியாத சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஹாட் பேக்கில் வந்து வார்ம் வாட்டர் ஊற்றிட்டு அதை வந்து நீங்கள் வந்து மார்பிளை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதுவும் வந்து உங்களுக்கு வந்து அந்த மில்கை கரைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் கரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஒன்று குழந்தைக்கு ஃபீட் பண்ணிடணும், இல்லைனா வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வெளியில் எடுத்துடணும். அப்போ நீங்கள் அதை எம்டி பண்ணீங்க அப்படின்னா தான் திரும்ப உங்களுக்கு வந்து அந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே வீடியோவில் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு ரெசிபியும் நாங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. அது என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4லேருந்து 5 பாதாம் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 3 முந்திரி, இது ரெண்டையும் எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி வந்து ஊற வச்சுக்கோங்க. இது கூடயே நீங்கள் வந்து ஒரு 3 டேட்ஸ் ஊற வச்சுக்கலாம், பேரிச்சம்பழம் ஊற வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு மார்னிங்கும் இதை நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மதியம் மேலே ஊற வச்சுட்டு நீங்கள் நைட்டில் கூட இதை பண்ணி நீங்கள் குடிக்கலாம். எப்போ குடித்தாலுமே இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இது பாருங்கள், இப்போ நல்லா ஊறிடுச்சு. நான் வந்து இதை ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் பாதாமோட அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துடுறேன். ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, சிலருக்கு வந்து இந்த பாதாமோட தோல் வந்து அலர்ஜிக்காக இருக்கும், அதனால் நான் இதை எடுக்கிறேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அதை போட்டு கூட நீங்கள் குடிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நல்லா அந்த தண்ணியே ஊற்றி நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. அரைக்கும்போது அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஓட்ஸ் போட்டு இதை வந்து நல்லா அரைச்சிடுங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதில் வந்து நான் வந்து இப்போது 200 ml பால் எடுத்திருக்கேன். இது வந்து ஓரளவுக்கு ஆஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம இப்போ அந்த அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நீங்கள் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பேஸ்ட் ஃபுல்லாக வந்து நல்லா வெந்துடணும். நம்மளுக்கு வந்து எதுவுமே பச்சையாக இருக்கக்கூடாது, நல்லா வந்து வேகணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து நல்லா கலக்கி விட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு இதை ஆற வச்சு நம்ம குடிக்க போகிறோம், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் தேன் ஆட் பண்ணிக்கலாம். தேனும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான். ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணி குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பனங்கல்கண்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் ஆட் பண்ணி குடிக்கலாம். இது வந்து நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா ஏலக்காய் தூள் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.